ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு. ஓகேங்களா, மொத்தம் எத்தனை காலி இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 300 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப சம்பளமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37,000 தான் ஆரம்ப சம்பளம். இதுக்கு ஏதாவது முன் அனுபவம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எந்த ஒரு முன் அனுபவமும் அவங்க கேட்கவே கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். முழுக்க ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேஸிஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவியாளர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்புகள் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 300 காலி இடங்களும் அதுக்கான வேலை வாய்ப்பு தான். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 6 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். முழுசாக ஒரு 24 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழிங்கிறது ரொம்ப கட்டாயம். தமிழ் மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு எந்தெந்த மாவட்டமெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டமும் எல்லா மாவட்டத்தினரும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உங்களால் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UIICன்னு சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் 14 டிசம்பர் 2023 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எத்தனை காலி இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அறிவிச்சிருக்காங்க. இதில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அதிக வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த வேலை வாய்ப்புக்கு உடல் ஊனமுற்றோரெல்லாம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 22,405 உங்களுக்கு 62,265 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்கதான் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஸ்டார்டிங் சேலரி 37,000 ரூபாய் ஆரம்ப சம்பளம் வழங்கதான் அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் அதர் அலவன்சஸும் உங்களுக்கு வழங்கதான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இன்சூரன்ஸ், மெடிக்கல் கிளைம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே இந்த வேலை வாய்ப்புக்கு இருக்குது. ஓகேங்களா, ஓகே, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் ஆஃப் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழில் எழுத தெரியணும், பேச தெரியணும், படிக்கவும் தெரியணும். இது 3 தெரியணும் தமிழில். அப்படி இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி கிராஜுவேட் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி நீங்கள் 3 வருஷம் படிச்சிருந்தாலும் சரி, 4 வருஷம் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க சொன்னது கிராஜுவேட் படிச்சிருந்தால் போதும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் எந்த கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 21 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஜென்ரல் கேட்டகரி 30 செப்டம்பர் 2023 கால்குலேட் பண்ணி. ஓகேங்களா, ஸோ 21லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். SC STனா நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். OBC கேட்டகரினா நீங்கள் 33 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு உடல் முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா மேக்ஸிமம் 45 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது விதவிகள், ஆதரவற்ற விதவிகள், டிவோர்ஸ் ஆனவங்க, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் லிமிட் அதிகமாக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அந்த மாதிரிலாம் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர்லேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6 ஜனவரி 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 6 ஜனவரிக்கு மேலே போச்சுன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள்.
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6 மாதங்கிறது உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? இது பர்மனெண்ட் ஜாப் தான், டெம்பரவரிலாம் கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மற்றும் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட். அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் காமனாக என்னென்ன கேட்பாங்களோ அது கேட்பாங்க. ரீஜனல் லோக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா, இப்போ நமக்கு தமிழ் மொழி அது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத வைப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் 250 மார்க்குக்கு வைப்பாங்க. இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு ரீஜனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ரீஜனல் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கால் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முழுக்க எல்லாமே ஆன்லைனில் தான், ஆஃப்லைனில் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 16 டிசம்பர் 2023 ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் 6 ஜனவரி 2024. ஓகேங்களா? முழுசாக உங்களுக்கு ஒரு 24 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. முழுக்க ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 300 காலி இடங்கள். உதவியாளருக்கான வேலை, தமிழ் கட்டாயம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்மள வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். புதுச்சேரி பீப்புள்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான வேலைவாய்ப்பு, உங்களோடதுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.